எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருவண்ணாமலை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு இது பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். திருவண்ணாமலை மாவட்டத்துல எவ்வாறு இருக்குது கள நிலவரம்? திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, போலூர், செய்யாறு மற்றும் வந்தவாசி தொகுதிகள். ஸோ நம்ம வட மாவட்டங்களை மேலும் மேலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வட மாவட்டங்களில் மத்திய பகுதி திருவண்ணாமலை மாவட்டம்ன்றது. ஸோ இந்த தொகுதியில் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செங்கம் தொகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த செங்கம் தொகுதி என்பது ஒரு தனி தொகுதி. இப்போ இது டிஎம்கே சிட்டிங் சீட்டு. ஆக்சுவலி லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸை திமுக சேர்ந்த எம்பி கிரி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ 3வது முறை அவருக்கே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. கடந்த முறை எம்பி கிரி வந்து கிட்டத்தட்ட 49% ஓட்டு எடுத்திருக்காரு. அதிமுக சேர்ந்த நைனா கண்ணு அவரோட 44% ஓட்டு எடுத்து 2வது வந்திருக்காரு. நாம் தமிழர் வெண்ணிலா 12,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. தேமுதிகவுக்கு இங்கே ஒரு 2,500 ஓட்டு இருக்கு. 16 ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். அது என்ன, அதை பேசிஸ்லாம் வன்னியர் ஓட்டு பாமக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். 16 ரிசல்ட் பார்த்தோன்னா எம்பி கிரி வந்து 46% எடுத்திருக்காரு. அதிமுக வந்து 40% ஓட்டு எடுத்திருக்காங்க. பாமக வந்து இங்க ஒரு 7% ஓட்டு பாமக எடுத்திருக்காங்க. அதுல தேமுதிகவுக்கு வந்து ஒரு 4% ஓட்டு எடுத்திருக்காங்க வந்திருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ இந்த ஓட்டு வந்து பாமக ஓட்டு வந்து ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதிமுக பாதி திமுகவுக்கு பாதி அதிமுகவுக்கு போயிருக்கு. மேபி பாமக ஓட்டு உள்ள வந்தால தலித் ஓட்டு கொஞ்சம் வெளில திமுகவுக்கு வந்திருக்கலாம். அது போல சூழ்நிலை இருக்கலாம். தேமுதிக ஓட்டு கொஞ்சம் வெளில போயிருக்கு. அது அங்க கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திமுக எம்பி கிரி கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுகவில் வந்து டிஎஸ் வேலுன்றவர் அவர் எடுத்து போட்டிருக்காரு. நாம் வந்து ஜே சோபா, தாவேக்காரருக்கு பாரதிதாசன். இங்க வந்து இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து வன்னியர் 32% இருக்காங்க, ஆயுதிராவிடர் 26% இருக்காங்க, முதலியார் 8% இருக்காங்க, யாதவர் 6%, முஸ்லிம் 4% இருக்காங்க. ஸோ வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷனுக்கு இங்க ஸ்பேஸ் நிறையா இருக்கு. நீங்க பார்லிமெண்ட் பேசிஸ்ல நம்ம பார்த்தோம்னா, பார்லிமெண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பார்லிமெண்ட்ல இருந்த தொகுதி. திருவண்ணாமலையில வந்து திமுக, அதிமுக மற்றும் பாமக பாஜக கண்டெஸ்ட் பண்ணுது. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா திமுகவுக்கு வந்து பார்லிமெண்ட்லேயே ஒரு ஹெல்தியா லீடு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதியில திமுக கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க நான் ஃபீல் பண்ணுவேன். அடுத்து திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி. திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி வந்து திமுக ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இது ஒன்று. இது வந்து 96 முதல் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றிருந்தது தொகுதி. முதல் 3 ஆண்டுகள்ல பிச்சாண்டி வெற்றி பெற்றிருந்தார். அப்புறம் பிறகு டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் கீழ்பண்ணாத்தூர் போயிட்டாரு. அப்புறம் ஆவா வேலு தொடர்ந்து இவங்க வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ கடந்த முறை ஆவா வேலு பார்த்தீங்கன்னா 67% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. 2வது இடத்துல பாஜக சேர்ந்து தனிகவேல் அவங்க 21% கிடைச்சிருக்கு. நாம் தமிழர் இங்க இருந்து 14,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, ஒரு 7% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் இங்க வந்து 6,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 3% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஆவா வேலு கண்டெஸ்ட் பண்றாரு, பாஜக மீட்டிங் கண்டெஸ்ட் பண்ணது ஏழுமலை, நாம் தமிழர் விக்னேஷ் கண்டெஸ்ட் பண்றாரு, நாம் தமிழர் வந்து தாவைக்கு வந்து அருள் ஆறுமுகம் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த 2016 வேலையே இந்த மாவட்டத்தில் பாமக பெருசா ஓட்டு இல்லை, பெரிய அளவுக்கு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகல. பட் அதிமுக ஓட்டு வந்து பாமக டிரான்ஸ்ஃபர் ஆகாம இந்த நான் வன்னியர் ஓட்டு வந்து அதிமுக 32% வாங்கியிருக்கு எங்க 16ல. அதுல வந்து நியாயப்படி அது 30% பாஜக டிரான்ஸ்ஃபர் இருக்கணும். ஆனா பாமக உள்ள வந்தால அது தலித் ஓட்டு மொத்தமா திமுக கன்சாலிடேட் இருக்கு. அதுதான் இந்த தொகுதியில் நடந்திருக்கு. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் பார்த்தோம்னா, இங்கேயும் வன்னியர் சிங்கராஜ் 31% இருக்காங்க, ஆயுதிராவிடர் 18% இருக்காங்க, முதலியார் 11% இருக்காங்க, கிறிஸ்டியன் 11% இருக்காங்க, முஸ்லிம் 11% இருக்காங்க.
மேபி முதலியார் ஓட்டு கொஞ்சம் அதிமுக ஒர்க்கோ கை கொடுக்கலாம் இந்த தொகுதியில. பட் ஆனாலும் பாஜகவிற்கும் எப்படி இந்த ஒர்க் நடக்கும்னு தெரியல. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை கம்ஃபர்டபுளா மீண்டும் அவாவேலு வெற்றி பெற மாதிரி தான் இருக்கு அந்த தொகுதி. அடுத்து கீழ்பெண்ணாத்தூர். கீழ்பெண்ணாத்தூர் வந்து கடந்த 2 தேர்தலில் க பிச்சாண்டி திமுக துணை சபாநாயகர் க பிச்சாண்டி வெற்றி பெற்ற தொகுதி. கடந்த தேர்தலில் க பிச்சாண்டி வந்து 51% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எடுத்து போட்டிட்ட பாமக வேட்பாளர் வந்து ஒரு 39% எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இங்க 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுக 2,000 ஓட்டு, மக்கள் நீதி மய்யம் ஒரு 1,500 ஓட்டு. இந்த தேர்தல் பார்த்தா க பிச்சாண்டிக்கு எதிராக அதிமுக கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் வி லோகநாதன் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. தாவேக்காலேருந்து டி ராஜா கண்டெஸ்ட் பண்றாரு. 16ல பார்த்தோம்னா இங்க பாமக தொகுதியை 10% ஓட்டு வச்சிருக்கு, ஓட்டு இருக்கு. இந்த 10%மே அதிமுக டிரான்ஸ்ஃபர் இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இந்த தொகுதியில. இன்ஃபேக்ட் பாமகனுக்கு அதிமுக ஓட்டு பாமக ஓட்டு நல்லாவே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இந்த தொகுதியில. ஸோ அது அதிமுக பாமக ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இந்த தொகுதி பொறுத்தவரை நல்லா தான் இருக்கு. இந்த தொகுதியில காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கேயும் 1 இயர் 42% இருக்காங்க, ஆயுதிராவிடர் 23% இருக்காங்க, முதலியார் 7% இருக்காங்க, கிறிஸ்டியன் 5%, முஸ்லிம் 5% இருக்காங்க. பார்லிமெண்ட் பேசிஸ்ல என்ன நடந்திருக்குன்னா இங்க ஒரு திமுக அணி ஒரு சின்ன லீடு இப்படி எடுத்திருக்கு. ஸோ ஒரு நல்ல டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். பட் ஆனாலும் சாண்டிக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் அந்த தொகுதியில் நான் கொடுப்பேன். பட் நல்ல ஃபைட்டு க்ளோஸாக வரும். அதிமுக அணிக்காக கொஞ்சம் க்ளோஸாக ஃபைட்டு வரும் தான் நான் எதிர்பார்ப்பேன். அடுத்து கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. கலசப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை இது வந்து திமுக ஷூட்டிங் செய்து திமுக சேர்ந்த பிஎஸ்டி சரவணன் கடந்த முறை வெற்றி பெற்றாரு. இந்த முறை வந்து அதிமுகவின் திருவண்ணாமலை மாவட்ட முகமான திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு எதிராக போட்டிடுறாரு. கடந்த முறை வந்து பிஎஸ்டி சரவணன் வந்து கிட்டத்தட்ட 48% ஓட்டு இருக்காரு. அவர் எடுத்து போட்டிட்ட வி பன்னீர்செல்வம் அதிமுக வந்து 43% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இங்க வந்து 8,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. தேமுதிக வந்து 2,500 ஓட்டு எடுத்திருக்காங்க. சரவணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேரும் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. நாம் தமிழர் சீதா, அப்புறம் தாவேக்கா ஏழுமலை. ஸோ இங்க வந்து எப்படி இங்க வந்து தாவேக்கா தரப்புல என்னன்னா அவங்க வன்னியர் வேட்பாளர்களை இந்த மாவட்டத்தில் உள்ள கணிசமாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வாக்குகளுக்கு தாவேக்காவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க வந்து இந்த தொகுதியை காஸ்ட் பிரேக்கப் எடுத்து பார்த்தோம்னா இங்கேயும் வன்னியர் 38% நிற்கிறாங்க. இங்க வன்னியர் 38%, ஆயுதிராவிட 22%, முதலியார் 12%, 2 பேருமே, கிறிஸ்டின் 5%, முஸ்லீம் 5% இருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் பொசிஷன்லையுமே ஒரு திமுக அணிக்கு ஒரு சின்ன லீட் இங்க இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கணும்னா ரொம்ப க்ளோஸ் ஃபைட்ல திமுக எட்ஜு இந்த தொகுதியில வரும்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து போலூர் சட்டமன்ற தொகுதி. போலூர் சட்டமன்ற தொகுதி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடந்த மாதிரி போட்டியிட்ட தொகுதி. அவர் இப்போ போட்டிட்டு வென்ற தொகுதி. அவர் இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாரு. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன் மூர்த்தி கடந்த முறை வெற்றி வரும்போது 48.5% ஓட்டு எடுக்கிறாரு. திமுகவை சேர்ந்த கேவி சேகரன் 44% ஓட்டு எடுக்கிறாங்க. நாம் தமிழர் ஓட்டு ஒரு 10,000 ஓட்டு இருக்கு. மக்கள் நீதி மையம் 1,500 ஓட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா சரவணன் நிற்கிறாரு தேமுதிகல இருந்து. பாமக இருந்து சிஆர் பாஸ்கரன் நிற்கிறாரு. உமாதேவி பிரகாஷ் நிற்கிறார். அப்புறம் அபிஷேக் நிற்கிறாங்க. பாமக நிற்கிறதுனா உடனே ராமதாஸ் வேட்பாளர் போட்டிருப்பாரு. ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்கு போலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும்னா வன்னியர் இங்க 46% இருக்காங்க. சார் 40% மேல வன்னியர் இருக்கிறது ஒரு பெரிய இது. ஆயுதிராவிடர் 15% இருக்காங்க. யாதவர் 6%, முஸ்லிம் 4%, கிறிஸ்டியன் 4%. ஸோ இங்க ராமதாஸ் போட்டிட்டு வாக்குகளை பிரிக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகே, தேமுதிக வரும். ஸோ அதுதான் இங்க பெரிய ராமதாஸ் மட்டும் போட்டிட்டு பிரிக்கலன்னா ஒரு பாமக இங்க வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும். 46% வன்னியர் இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கணும்னா ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு. நான் வந்து தேமுதிக ஒரு எட்ஜு கொடுப்பேன். காரணம் அந்த வன்னியர் வாக்குகள் பிரிவதால். தேமுதிக நாயுடு வேட்பாளர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்க. அடுத்து ஆரணி சட்டமன்ற தொகுதி. ஆரணி சட்டமன்ற தொகுதி கடந்த முறை அதிமுக கடந்த 2 முறை அதிமுக சேவூர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்ற தொகுதி.
சேவ ராமச்சந்திரன் கடந்த முறை வந்து 47% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் 45.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 10,800 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் மக்கள் நீதி மையம் 2,200, அப்புறம் தேமுதிக 1,500 ஓட்டு அப்படி இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை பாமக ஓட்டு வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக பாமக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனது தலித் ஓட்டு வெள்ள திமுகவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த முறை வந்து இங்கே சேவு ராமச்சந்திரன் கண்டெஸ்ட் பண்ற, அதிமுக வந்து எல் ஜெயசுதா கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திமுகலேருந்து மகாலட்சுமி கோவர்தன் கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் தவமணி ரமேஷ்ன்ற ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழ்லேருந்து டிவிகேலேருந்து வெங்கடேஷ்குமார் கண்டெஸ்ட் பண்றாரு. ஓகே, ஸோ இங்க காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்கு இந்த ஆரணி தொகுதியை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரணியில் வன்னியர், இங்கேயும் வன்னியர் அதிகமாக இருக்காங்க. 28% வன்னியர் இருக்காங்க. முதலியார் 24% இருக்காங்க. சேவு ராமச்சந்திரன் முதலியார், இவங்க 2 பேர் முதலியார். ஆயுதிராவிடர் 18% இருக்காங்க. முஸ்லீம் 9% இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் 7% இருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்லிமெண்ட்லேயே அதிமுகவோட கம்பைன்ட் ஓட்ல நல்ல லீடு இருக்கிறதால இந்த தொகுதி வந்து நான் வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபுளா இருக்குன்றதான் நான் சொல்லுவேன். ஆரணி சட்டமன்ற தொகுதி. செய்யார் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை திமுக சிட்டிங் சீட் திமுகவை சேர்ந்த ஜோதி வெற்றி பெற்றார் 48% ஓட்டோட. அதிமுக சேர்ந்த தூசி கே மோகன் 42%. நாம் தமிழர் இங்க 12,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 5.5% எடுத்திருக்காங்க. மயில்வாகனன் மக்கள் நீதி மையம் அவங்க 2,500 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த முறை வந்து அதிமுகவில் போட்டிட்டு தூசி கே மோகன் வந்து தாவேக்கால் நிற்கிறாரு. அப்புறம் அதிமுக எம்என் சுப்பிரமணியம் வேட்பாளர் நிற்கிறாரு. ராமதாஸ் ஒரு வேட்பாளர் பார்க்க டி.க. ஸ்ரீனிவாசன் ஃபீல் பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் தமிழ்ச்செல்வன் நிற்கிறாங்க. ஜோதி மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கேயும் வன்னியில் 38% இருக்காங்க. ஆயுதிராவிட 25% இருக்காங்க. முதலியார் 13% இருக்காங்க. முஸ்லிம் 6% இருக்காங்க. யாதவர் 6% இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும். பார்லிமெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன்டு ஓட்டில் ஒரு லீடு இருக்கு அதிமுக அன்னைக்கு. ஸோ அதிமுக எந்த அளவுக்கு இங்கே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற பொறுத்த இருக்கு. ஸோ அந்த க்ளோஸ் ஃபைட்டில் இங்கே ஒரு அதிமுகவுக்கு ஒரு எட்ஜு கொடுப்பேன். திமுகவுக்கும் ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கு. வந்தவாசி தொகுதியை பொறுத்தவரை கடந்த 2 முறை திமுக சேர்ந்த அம்பேத்குமார் வெற்றி பெற்றிருந்தாரு. அம்பேத்குமார் வந்து கடந்த முறை 55.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. அவர் எடுத்து போட்டிட்டு பாமக வேட்பாளர் வந்து கடந்த முறை 36% ஓட்டு எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இங்கிருந்து 9,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 5% ஓட்டு நாம் தமிழர் எடுத்தது. அப்புறம் அமமுக மக்கள் நீதி சொற்ப வாக்குகள் வந்தது. இப்ப இந்த முறை அம்பேத்குமார் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுக சேர்ந்த ராணி கண்டெஸ்ட் பண்றாங்க. பாமக ராமதாஸ் முரளி சங்கர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் இருந்து கணேஷ் கண்டெஸ்ட் பண்றாரு. டிவிக்கு உதயகுமார் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்க இந்த தொகுதியை காஸ்ட் பிரேக்கப் அப்படி பார்த்தோன்னா வந்தவாசி தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப். வந்தவாசியில் பார்த்தீங்கன்னா வன்னியர் இங்கேயும் 30% இருக்காங்க. ஆயுதிராவிடர் 27% வன்னியருக்கு ஈக்குவலண்டா இருக்கு. முஸ்லீம் 15% இருக்காங்க. ஸோ ஆயுதிராவிடர் பிளஸ் முஸ்லீமே நல்ல காம்போ இங்க. முதலியார் 11% இருக்காங்க, அதுவும் நல்ல காம்போ. கிறிஸ்டியன் 5% இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அம்பேத்குமார் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இந்த தொகுதியில் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அந்த 8 சட்டமன்ற தொகுதிகள் செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி. இதுல செங்கம் திமுக, திருவண்ணாமலை திமுக, கீழ்பண்ணாத்தூர் திமுக, கலசப்பாக்கம் திமுக, போலூர் தேமுதிக கூட்டணி. போலூர் திமுக கூட்டணியில் தேமுதிக, ஆரணி அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், செய்யாறு திமுக, வந்தவாசி திமுகன்னு உங்க நிலவரத்தை தெளிவா சொன்னீங்க. மேலும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.